ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். கரண்ட் இல்லாத சமயத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. கரண்ட் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இது நான் பழுத்த மிளகா மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே அந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளியை நல்லா வதக்கி நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவு சாப்பிட்றதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். அதனால் திட்டமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு, அந்த மிளகாய் பொடியெலாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், சூப்பரான வெங்காயம் தக்காளி வச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சரியான ஒரு டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.